பிரகாஷ் ராஜ் அவர்களுக்கு நாட்டை யார்கிட்டையும் கொடுத்துறாருங்க, இவர்கிட்ட கொடுங்க, அப்படியே பொத்தி பொத்தி பார்த்துப்பாரு நாட்டையும் நாட்டு மக்களையும். ஏன்னா இவர் ரெண்டாவது பொண்டாட்டியை பார்த்துக்கிறாருல, அது மாதிரி. ஏன்னா இவரே வந்து ஃபேமிலியை கரெக்டாக வச்சு இல்லை, இவர் வந்து நாட்டை பத்திரமா பார்த்துப்பாரா, நாட்டு மக்கள் நல்லா பார்த்துப்பாரா. நம்ம பர்சனலாக போகக்கூடாதுன்னு பார்க்குறேன். இவர் சொன்னது எப்படின்னா இருக்குன்னா, தனுஷ் சொன்ன பார்த்தீங்கன்னா, ஏன் நாங்களாம் போயஸ் கார்டனில் வீடு வாங்கக்கூடாதுன்னு, அதே மாதிரி தான் இருக்கு இவர் சொன்னது. இவர் சொன்ன ஒரே ஒரு வேர்ட் வந்து அப்படியே சொல்றன்னு என் மண்டையில் ஆயிடுச்சு. அது என்ன சொல்றாரு மட்டும் கேளுங்களேன். உன்னோட டிரைவர் பையனுக்கு நான் எம்எல்ஏ ஆக்குறேங்கிற யாரு? உடனே அவன் துண்டு போட்டு எம்எல்ஏ ஆயிடுவான். ஓஹோ, இப்படி ஒரு எண்ணம் இருக்கு இந்த மனுஷங்கிட்ட. ஓ, சிஎம்மா இருக்கவங்க தான் அவங்க பையன் சிஎம் ஆகணும், டாக்டரா இருக்கவங்க தான் அவங்க பையன் டாக்டர் ஆகணும். ஆனா டிரைவரா இருக்கவன் டிரைவராகவே தான் இருக்கணும், குப்பை வாடுறோம் குப்பை வாடிட்டே தான் இருக்கணும். ஏன்னா இதுதான் மாற்றம். இதை தான் நாங்கள் எதிர்பார்க்குறோம். இப்போதான் புரியுது விஜய் ஏன் வரக்கூடாது அப்படின்ற காரணம் என்ன. அவர் வந்தார்னா நிறைய மாற்றங்கள் நடக்கும் அப்படின்றதுக்காக. இதெல்லாம் நடக்கக்கூடாது, நாங்கள் வந்து அங்கேயே தான் இருக்கணும், நாங்கள் வந்து இவங்கெல்லாம் வந்து டிரைவரெல்லாம் வந்து எம்எல்ஏ ஆகிட்டாலோ இல்லை வந்து குப்பை வர்றவங்களாம் எம்பி ஆகிட்டாலும் நாங்கள்லாம் அப்புறம் கீழே இறங்கிடும் அப்படின்றத ஒரு கருத்தை மண்டை உள்ள அந்த களிமண்டை உள்ள வச்சுருக்காரு போல. என்னதான் மூக்கு நீட்டமா இருந்தாலும் ஆனா பேச குசும்பு பத்திய வேற லெவல். தன்னை 2 கை நீட்டி வரவேற்ற தெலுங்கு மக்கள் கிட்டேயே செருப்படி வாங்கி இருக்கிறாரு பிரகாஷ் ராஜ். மூக்கு படப்பா இருந்தா இப்படித்தான் யோசிக்க தோணுங்கிற மாதிரி எனக்கு மட்டும்தான் அறிவு இருக்கு, நான் தான் உலக அறிவாளிங்கிற அளவுக்கு பேசி எல்லா இடத்துலயும் சோத்துலையும் சேத்துலையும் அடி வாங்குறது தான் பிரகாஷ் ராஜோட வேலையே. இல்ல, ஆந்திரால இவருக்கு ஒரு நல்ல மதிப்பு இருந்தது, அங்க போய் இவரோட குசும்பு வேலையை பார்த்துட்டு வந்திருக்காரு. யாரை பத்தி, ஸ்ரீராமரை பத்தி லக்ஷ்மணன் பத்தியும் பேசி அவங்க வந்து வட இந்தியால வந்தாங்க அப்படி இப்படின்னு சொல்லி அவரை நல்லா குமுறு கஞ்சி காசி, அதுவும் இல்லாத பின்னாடி பாத்தீங்கன்னா தெரியும் அவருடைய போட்டோலாம் எரிச்சு என்னடா பேசுற அப்படின்னு கேட்டு அவர் உதைக்காத குறையா இப்பதான் வெளியே வந்திருக்காரு. வந்து இங்க வந்து சும்மா இல்லாம வாய் இருக்குன்ட்டு என்னன்னோ நான் தான் அறிவாளி, என் உடம்பு ஃபுல்லா அறிவு தான் அப்படின்ற மாதிரி இந்த கஜினி படத்துல பாத்தீங்கன்னா சூரிய எழுதி வச்சிருப்பாரு பாத்தீங்களா, ஞாபகம் வருது. அதே மாதிரிதான் இவர் உடம்பு ஃபுல்லா ஓடுறது எல்லாமே அறிவுபூர்வமான விஷயம். இவருக்கு மட்டும்தான் அறிவு இருக்க மாதிரியே பேசுவாரு. அவரை பத்தி பேசுறீங்களே, விஜய் வந்து ஒரு 3 அவருக்கு தான் படம், இதுக்கப்புறம் வந்து இந்த அரசியல்லாம் பத்தி தெரியாது. ஆமா, இது கரைச்சி அப்படியே குடிச்சிருக்காரு. இன்னொரு விஷயம், முக்கியமான விஷயம் சொன்னேன்னு வச்சுக்கோங்க, காண்டாயிடுவீங்க நீங்க எல்லாம். இஸ்லாமியர் வந்து நம்ம வந்து பாதுகாப்பே இல்லை, தமிழ்நாட்டுல பாதுகாப்பு இல்லை. யார் சொன்னாயா? இஸ்லாமியர்கள்லாம் தமிழ்நாட்டில் பாதுகாப்பு இருக்காங்க. இஸ்லாமியர் அவ்வளோ பேர் இருக்காங்க. இஸ்லாமியரை போய் கேளு, தூண்டி விடுறாராமா இவரு, தெரியுதா? இவங்க 2 பேரும் ஒரே மாதிரி தான். யாருன்னு கேட்குறீங்களா? கமலும் பிரகாஷ் ராஜ் அவர்களும். அவர் என்ன சொன்னார்னா, வாரிசு அரசியல் வரணுமான, கடைசியில் அங்கே போய் தான் காலை நக்கின்னு இருக்காரு. இவரும் அதே மாதிரி தான் மோடிஜி எல்லாம் பற்றி பேசுறாரு. அப்புறம் அவர் காலையை போய் இவர் நக்குவார். அரசியல்ன்றது எல்லாருமே பேசணும், அரசியலை யார் யார் வரணும் அப்படின்னு நீங்க பேசக்கூடாது, புரியுதுங்களா? திறமை இருக்கவும் வருவான், அது எவனா இருந்தாலும் சரி, அதை நீ வேடிக்கை பாரு. நன்றி.